மாரி செல்வராஜோட ஃபிலிமோகிராஃபியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவருடைய குறிப்பாக கிராமத்து கதைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு எல்லா படத்தையும் கொண்டு அதில் ஒரு சோஷியல் மெசேஜை முன் வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேண்டுமோ அந்த வில்லேஜ் அந்த கிராமத்து சைடு உள்ள மக்களோட ஒன்றிணைஞ்சி அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படிலாம் மேம்படுத்தி கொண்டு போறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சோஷியல் மெசேஜா கொண்டு போய்கிட்டு இருப்பாரு. லாஸ்ட் டைம் அவர் பண்ண படமான வாழைப்படமோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வாழ்க்கையில அவருக்கு நடந்த சம்பவத்தை வச்சுதான் அந்த கதையை ஃபுல்லா எழுதியிருக்காரு. இந்த கதையை பார்க்குறப்போ ஒரு பக்கம் மனதி கணேசனோட கதை மாதிரி நமக்கு சாயல் தென்படுது. இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழ்வியல்ல நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை கண்டிப்பா இந்த ட்ரெய்லர்ல வச்சு கண்டிப்பா படத்துலயும் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்கிறது ட்ரெய்லரை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. படம் தீபாவளிக்கு வருது. தீபாவளி கண்டிப்பா இந்த வருஷம் பைசன் படம் ஒரு பெரிய ஒரு ஹிட்டா துரு ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல ஓவராலா தமிழ் சினிமாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஹிட்டா மாற போறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது.